பல நிறுவனங்கள், 3 நிறுவனங்கள், அதாவது சிறுசேமிப்புத்துறை, 3 துறைகள், சிறுசேமிப்புத்துறை, ஓய்வூதியத்துறை, தமிழக அரசின் கணக்கெடுப்பு துறை, இந்த 3 துறையையும் இப்பொழுது இணைத்து அந்த துறைகள் இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்கள். ஆக ஓய்வூதியம் என்பது, பழைய ஓய்வூதியம் என்பது இந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு கனவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக எதையெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் மறுத்து வருகிறார்கள் என்பதற்கு இந்த நடவடிக்கை ஒரு சான்று. தமிழக மக்களின், அதே போல இப்ப மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன், மருத்துவ உயர்கல்வி மருத்துவத்துறையின் கலந்தாய்வில் அரசு மருத்துவர்களுக்கான இடங்களை தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவர்கள் பெற முடியாததற்கு காரணம் தமிழகத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களுக்கான காலி பணியிடங்களை சரியான நேரத்தில் நிரப்புவதனால் தான். இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு புற்றுநோய் தலைமை மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால், அந்தந்த துறைக்கு அதிகமான மருத்துவர்கள் வேண்டும், அரசாங்க துறையில் பணியாற்றும் பொழுது அந்தந்த துறைக்கு அதிகமான மருத்துவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உயர்கல்வியில் தமிழகத்தை சார்ந்த அரசு மருத்துவர்கள் அதற்கான சிறப்பு மருத்துவத்துறையில் சேர முடியாத ஒரு நிலையை தமிழக அரசு ஏற்படுத்தி இருப்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழக அரசின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் தான் அரசு மருத்துவர்கள் அதிகமாக சிறப்பு துறையில் சேர முடியாமல் போனது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆக பல துறைகளில் இப்படி தோல்வி அடைந்து கொண்டிருப்பதை முதலில் முதல்வர் சரி செய்ய வேண்டும். முதல்வர் திருமாவளவனோட மனதை புரிந்து கொண்டு அதை சரி செய்கிறேன் என்று சொல்கிறாரே தவிர தமிழக மக்களின் மனதை புரிந்து கொண்டு சரி செய்கிறாரா என்று தெரியவில்லை. திருமாவளவன் என் மனதிற்குள்ளதை அப்படியே திருமாவளவனை புரிந்து கொண்டு, ஒரு வருடத்திற்கு முன்னால் அவர் சிப்காட் தொழிற்சாலை கேட்டார், அதனால் நான் அதை 1 வருடத்திற்குள் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகின்ற தமிழக முதலமைச்சர், அப்படி என்றால் அண்ணன் திருமாவளவன் மாநாடு நடத்தி ஒரு கோரிக்கை வைத்தாரே, பூரண மதுவிலக்கு வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று, அந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவாரா? ஆக அண்ணன் திருமாவளவன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தால் அவர் சொன்ன இந்த கோரிக்கை எத்தனை நாட்களுக்குள் நிறைவேற்றப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை திருமாவளவன் அண்ணன் கேட்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன சூழ்நிலையிலனா, திமுக கூட்டணியில் நான் இருக்கிறேன் சொல்லும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அதனால் அவர் கேட்க மாட்டார், நாம கேட்போம். இன்னைக்கு அவர் மனதிற்கு நெருக்கமானவர், அவர் வைக்கிற கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களின் மதுவிலக்கு கோரிக்கை என்று நிறைவேற்றப் போகிறார் என்று சொன்னால் நலமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதரி கஸ்தூரி அவர்களின் கைது, அவர் தவறான கருத்துக்களை சொன்னார், அதற்கான மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் காங்கிரஸ்காரங்க கேட்க மாட்டாங்க. அவர்கள் மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை மாதங்கள் ஆகிறது, அந்த கொலையாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கல. வேங்கை வயலில் மக்கள் குடிக்கும் குடிதண்ணீரில் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள். கருத்து பகிர்வில் கூட சில பேர் கருத்துக்களுக்கு தீவிரமாக அவர்களை தண்டிக்கிறீர்கள், சில பேரை அவர்கள் அப்படியே விட்டுவிடு. ஒரு மருத்துவர், ஒரு நடிகை கூட, திரைப்பட கலைஞர் கூட ஒரு மருத்துவர் மீது அவர் தவறாக எங்களை பற்றியெல்லாம் பேசினார் என்று புகார் அளித்தார். இன்று வரை அவர் மீது நடவடிக்கை இல்லை. ஆக பாராபட்சமாகத்தான் இவர்களது கருத்துரிமை பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே வலியுறுத்த வேண்டும். அதே நேரம் இந்த சமூகம் வந்து ஒரு இளைஞரை வந்து ஒரு குற்றவாளியை ஆக்கி இருக்குது. ஏன் அந்த தாயை போய் பார்க்கணும்னு பெரிய எந்த தலைவர்களுக்குமே தோணல? ஏன்னா நாளைக்கு ஓட்டு கேட்கும் போது நம்ம அந்த மனிதர்கள் இல்ல அந்த இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட சொன்னா, அந்த தாயோட மகன்கிட்டே நான் பேசினேன், அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. நான் வந்து அந்த தம்பி செஞ்சதை நியாயப்படுத்தவே இல்லை. அந்த தம்பி வந்து நிச்சயமாக அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்க அரசாங்க மருத்துவமனை மீது அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் மறுபடியும் அரசாங்க மருத்துவமனைக்கு வர மறுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறுபடியும் அவர்கள் சிகிச்சையை தொடர்வதற்கு நேற்று அவர்கள் தனியார் மருத்துவமனையை அணுகியிருக்கிறார்கள். அவர்கள் சிகிச்சையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதையும் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். இல்லை, இது இப்போ வந்து தெலுங்கானாவில் அது தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் தனியார் மருத்துவ தொழில் புரிவதை தடை செய்ய வேண்டும் என்ற அழுத்தமான கருத்துடையவள் நான்.
ஏன்னா நான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் பணியாற்றி இருக்கிறேன், அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலும் படித்து இருக்கிறேன். நான் புதுச்சேரியிலேயே இப்படிப்பட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்தேன். ஏனென்றால் தனியார் அவர்கள் பணிபுரியும் பொழுது அரசாங்கத்தில் அவர்கள் நோய் எல்லா மருத்துவர்களையும் நான் அப்படி சொல்லலை, ஆனால் மருத்துவர்களின் கவனம் சிதைவுறுகிறது என்று சில நோயாளிகள் சொல்கிறார்கள். இப்போ தெலுங்கானாவில் கூட இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது, பல மாநிலங்களில் இது இருக்கிறது. அரசாங்க மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் தனியாக தொழில் செய்வது தடுக்க வேண்டும். அப்படி ரெண்டும் தொழில் செய்யணும், அவங்க எதுவும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அரசாங்க மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் அரசாங்கத்தில் மட்டும்தான் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு திட்டம் வந்தால் இன்னும் அவர்கள் கவனம் முழுமையாக இருக்கும் என்பது எனது கருத்து.